ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இறால் பிரியாணி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 150 அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஸ்பைசஸ்னால் சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்த்துருக்குன்னா ஸ்டார், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் கையளவு புதினா இலை எடுத்து வச்சுருந்தேன். கூடவே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4லேருந்து 5 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலையும் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பாதி லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்க்கல, மிளகாத்தூளோட கலரே நல்லா வந்திருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/4 கிலோ இறால் நல்லாவே க்ளீன் பண்ணி நரம்புனா எடுத்து வச்சுருக்கேன். இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இறாலை மசாலாவில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லாவே குக் ஆகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த கப்பில் நான் 3 கப் அளவு பிரியாணி அரிசி தண்ணியில் ஊற வச்சு நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணின்னு சொல்லிவிட்டு மொத்தம் 4.5 கப் அளவு தண்ணி நல்லாவே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளார சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லாவே கொதித்து வரட்டும். அது வரலாம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிடுச்சு. மறுபடியும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் ரைஸை. மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலையும் நெய் 1 ஸ்பூனும் சேர்த்து தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் கொடுத்துடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே தோசை தவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பிரியாணி பாட் வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் கொடுத்துருக்கேன். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக செம்மையாக சுட சுட இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஒரு டைம் இறால் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்யணும்னு உங்களுக்கே தோணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூடவே இறால் தவா ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதோட வீடியோவுமே சீக்கிரமே நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.